உண்டாவதாக. இந்த காலவேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். 1 நாளாகமம் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வாக்கியம் சொல்கிறது, அன்றைய தினம் தேவனுக்கு பயந்து தேவனுடைய பெட்டியை நான் இடத்திற்கு கொண்டு வருவது எப்படி என்று சொல்லி. இந்த நாளின் செய்தியாக உங்கள் வீட்டில் பெட்டி. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே அங்கே அவங்களுடைய ஒவ்வொரு நாளும் அவங்களுடைய இல்லத்திலே பெட்டி இருந்தது. இன்றைக்கி சொல்லக்கூடிய ஒரு பெட்டியானது உடன்படிக்கை பெட்டி. இந்த உடன்படிக்கை பெட்டிக்கு மேலே ஷெக்கேலா என்னும் தேவ பிரசனம் மிகவும் பிரசமாய் இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதை ஜனங்கள் கண்டார்கள். அந்த பெட்டியை வைத்து தேவனே தங்களுக்கு ஆதரவாக பயன்படுத்திக் கொள்ள முடியும் என்று நினைத்தார்கள். அங்கே ஒப்பினியும் பினேகாசும் அப்பெட்டி எடுத்துக்கொண்டு யுத்தருக்கு சென்ற பொழுது அங்கே ஆண்டவர் பெலிஸ்தர் பெட்டியை பிடித்து கொண்டார்கள். பெலிஸ்தர் அப்பெட்டியை தங்கள் தேசத்திற்கு கொண்டு போன போது தேவனால் தண்டிக்கப்பட்டார்கள். கடைசியாக பெட்டி இருந்த இடத்திற்கு அதை மிகவும் அனுப்பினார்கள். அங்கே ராஜா தாவீது ராஜா பின்னர் அப்பெட்டியை எருசலேமுக்கு கொண்டு வந்து தீர்மானித்தார்கள். 30,000 வீரர்கள் ஆயத்தமானார்கள். இசைக்கலைஞர்கள் கீத வாக்கியங்கள் அணிவகுத்து வந்தார்கள். தாவீதும் மற்றவர்களும் நடமாடினார்கள். உடன்படிக்கை பெட்டி மாட்டு வண்டியிலே இருந்தது. திடீரென்று மாடு மிரண்டது. உடன்படிக்கை பெட்டியை வழிநடத்த நியமிக்கப்பட்ட ஊசா தன் கைகளை நீட்டி பெட்டியை தொட்டான். கீழே விழுந்து இறந்தான். பெட்டியின் அருகே இருந்தவர்கள் அமைதியானார்கள். அனுபவப்பும் நின்றுவிட்டது. ஓபேத் ஏதோம் என்பவர் வீட்டில் உடன்படிக்கை பெட்டியை வைத்துவிட்டு தாவீது ஊருக்கு திரும்பிவிட்டார்கள். பிரச்சனை என்ன என்று பார்க்கும்போது, அந்த உடன்படிக்கை பெட்டியை நடத்திய ஊசாவும் அகியாவும் லேவியர் தான். ஆனால் பெட்டியை கம்புகளில் மாட்டி தோளில் தான் சுமந்து செல்ல வேண்டும். அதை மாட்டு வண்டியில் அனுப்பியது பெலிஸ்தரின் திட்டம். சரியான ஏற்பாட்டை செய்யாத தாவீதும் குறை கூற வேண்டும். அதன் பிறகு செய்ய வேண்டியதை செய்ய வேண்டிய பிரகாரம் செய்ய வேண்டும். அநேக வேளை நம்முடைய வாழ்க்கையிலே தோல்விகளும் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் வரும்போது காரணம் எப்படி செய்ய வேண்டியதை நாம் செய்யாமல் போகும்போது தான். நம்முடைய சோம்பேறித்தனமாக அலட்சியத்திற்காக செய்ய வேண்டிய பிரகாரம் செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் தோல்வி வராது, அப்பொழுதுதான் பிரச்சனை வராது, அப்பொழுதுதான் நஷ்டம் வராது, அப்பொழுதுதான் வீணான வேதனைகள் வராது. குடும்பத்தில் வாழக்கூடிய பிள்ளைகளும் சரி, கணவனும் சரி, மனைவி சரி, இப்படி தான் வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு விதிமுறையை கொடுத்துள்ளார், நிபந்தனை கொடுத்துள்ளார். அப்படி செய்ய வேண்டும். அப்படி மாறி போகும்போது தான் அங்கே கொக்கி மாட்டப்படவில்லை, அதனால் விழுந்தது, அதனால் தொட்டார், மரித்து போனார். எனவே தேவனுடைய பெட்டியின் இடத்தில் கொண்டு வரும்போது அங்கே அங்கே ஜபிக்கிறார்கள். அந்த மோசையின் ஆலோசனைகளில் பார்க்க முடிகிறது. தன் சொந்த திட்டங்களை செயற்படுத்தும் போது தாவீது வேதாமத்தை ஆராய்ந்திருக்க வேண்டும். அநேகருடைய வாழ்க்கையிலே நம்முடைய சொந்த திட்டங்களை கொண்டு வரும்போது அது தோல்வியாக மாறுகிறது, நஷ்டமாகி மாறுகிறது. அநேக அவமானங்களை சந்திக்கிறோம். அப்படிதான் இன்றைக்கு குடும்பம் போய்கொண்டிருக்கிறது. ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை ஆண்டவருக்கு பிரியப்படுத்துவது என்று சொல்லி மனுஷனை பிரியப்படுத்துவதல்ல, ஆண்டவரை பிரியப்படுத்தி பாருங்கள். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றுவார். உங்கள் வீட்டிலே உடன்படிக்கை இருக்கிறதா என்பதை அறிந்து பாருங்கள். உடன்படிக்கை பெட்டியை சுமக்க வேண்டும். தேவனுடைய 10 கற்பனை உங்களுடைய இருதயத்தில் இருக்க வேண்டும், உங்கள் இல்லத்தில் இருக்க வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தருவாராக. கர்த்தர் தாமே உங்களை பலப்படுத்தி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.